வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே ஒரு டாபிக் தான் பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்டிங்கா வைரலா இருக்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா தமிழ்நாடு எலெக்ஷனை பத்தி தான். டிவிலயோ ரேடியோலயோ நியூஸ் பேப்பர்லயோ ஒரு டீ கடையில ஹோட்டல்ல ட்ரெயின்ல பஸ்ல எங்க போனாலும் யாரை சந்திச்சாலும் இதை பத்தி பேசாத நபர்களே இல்லை. அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாடு தேர்தல்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அப்ப சீட்டு கிடைச்சிட்டாலே வெற்றி கிடைச்சிருமா அப்படின்னா இல்லை. நம்ம முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்கள் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அப்படியே நடக்குது. முன்னோர்களின் வாக்கு நமக்கு அருள் வாக்காக இருக்கு. அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நாளும் கோளும் பார்த்து செய்யும் விஷயங்கள் நன்மையில் முடியும், வெற்றியில் முடியும், அதிர்ஷ்டத்தில் முடியும். அப்படிப்பட்ட நாளும் கோளும் பார்த்து எந்த விஷயத்தை செய்தாலும் வெற்றி பெறும். அப்ப வேட்புமனு தாக்கல் பண்றத நம்ம என்னைக்கு வேணாலும் செய்யலாமா? நமக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு, அன்னைக்கு நமக்கு நல்ல கிரக அமைப்பு இல்ல, இந்த மாதிரி நாளும் கிரகமும் நமக்கு சாதகமாக இல்லாத நாள்ல போய் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட மண்ண கவி இருக்காங்க. அப்ப உங்களோட ராசிப்படி உங்களோட அமைப்பின்படி என்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணா வெற்றி பெறலாம் அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். 90% கேண்டிடேட் வெற்றியை லூஸ் பண்றதுக்கு இதுதான் காரணம். நீங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் என்னதான் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அந்த நாளும் அந்த கோள்களின் அமைப்பும் சிறப்பா இல்லைன்னா வெற்றி ஒரு நூல் இலையில உங்களுக்கு மிஸ் ஆயிடுது. அப்படிதான் 90% கேண்டிடேட்ஸ் வெற்றியை லூஸ் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது எலெக்ஷன் நிக்கிறாங்களா, அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, சுயேட்சையா போட்டியிட்டாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட வெற்றியை உறுதி செய்வதற்கு, உங்களுடைய எம்எல்ஏ கனவை நனவாக்குவதற்கும், எம்எல்ஏ கனவுல நீங்க வெற்றி அடைஞ்சிட்டா நீங்க அமைச்சர் பதவியை கூட பெற முடியும். அதற்கான ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போறதுதான் நீங்க வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் அந்த உகந்த நாள், அதிர்ஷ்ட நாள், யோக நாள். உங்களுக்கு வெற்றிங்கிற மணிமகுடத்தை தரப்போற அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் நாள். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு கேண்டிடேட்டுக்கு 8 நாள் கொடுத்திருக்காங்க. அதுல மார்ச் 30, ஏப்ரல் 2, ஏப்ரல் 4, ஏப்ரல் 6 இந்த 4 நாள் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்கிங் டே. அப்ப இந்த 4 நாள்ல தான் நீங்க வேட்புமனுவை தாக்கல் செய்யணும். இந்த 4 நாள்ல தான் 12 ராசிக்காரங்க, மேஷமோ ரிஷபமோ மிதுனமோ கடகமோ சிம்மமோ கன்னியோ துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், நீங்க எதுல இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாள்ல உங்க ராசிக்கு எந்த நாள் பர்ஃபெக்டான நாள், எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ணணும், ஸ்கிப் பண்ணாம மட்டும் முழுசா பாருங்க. சில டிப்ஸையும் நம்ம வீடியோல இடையிடையில சொல்லுவோம். அதுவும் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல, ஜோதிட சாஸ்திரத்தின் மேல நம்பிக்கை இருக்கு இல்ல, ஜாதகத்தை நீங்க நம்புறீங்க நம்பல, அதை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சிடுங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர்ல கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அதை வெற்றியை வசமாக்குற விதமா மாற்ற வேண்டாமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்ம எப்படியும் ஏதாவது ஒரு நாள் இந்த 4 நாள்ல ஒரு நாளை தேர்ந்தெடுத்து தான் செய்ய போறீங்க. அதை ஏன் ஒரு உகந்த நாள்ல செஞ்சுட்டு போறது? நம்ம இவ்வளவு பேர் நம்மளை நம்பி உழைக்கிறாங்க, நம்ம சார்ந்திருக்கும் கட்சி நம்மளை நம்பி சீட்டு கொடுத்துருக்கு, யாருக்கோ கிடைக்காத வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த நம்பிக்கையும் காப்பாற்றணும், நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்தணும். அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த தேதியை நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க. ரிஷபராசிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய யோக நாள், அதிர்ஷ்ட நாள் என்னைக்கு அப்படின்னா, முதல்ல உங்களோட ராசிக்கு 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அந்த இடத்திற்கு அதிபதி தான் குரு பகவான். அவர் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறார். அவர் தான் பதவியை தரக்கூடியவர், நல்ல மனிதர்களின் அறிமுகத்தை தரக்கூடியவர். உங்களோட வாக்க மக்கள் நம்புறதுக்கு இந்த கிரக அமைப்பு ரொம்ப ஃபேவரா இருக்கும். 11ஆம் இடத்துல 3 கிரகம் சேரக்கூடிய நாள் தான் உங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஏன்னா 11ஆம் இடத்தில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளராக, மிகப்பெரிய செலிபிரிட்டியாக, விஐபியாக, விவிஐபியாக வருவார்கள். 11ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கிறனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். 11ஆம் இடம்ங்கிறது மீன ராசி. இந்த மீன ராசியில வெற்றியை தரக்கூடிய, அரசியலை குறிக்கக்கூடிய சூரியனும்
உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய செவ்வாயும் சனி பகவானும் ஒன்றாக இணையும் நாள் தான் உங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள். ஏப்ரல் 4ஆம் தேதியும் ஏப்ரல் 6ஆம் தேதியும் ரிஷப ராசிக்காரர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அந்த நாள்ல உங்களோட வெற்றியை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கும் அந்த நாளை இன்னும் யோகம் நிறைந்த நாளாக மாற்றிக்கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னா, உங்களோட வலது கையோடைய மோதிர விரல்ல வைர மோதிரத்தை அணிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு நீங்க வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது பட்டு வேஷ்டி அல்லது பட்டு சட்டை அணிந்து கொண்டு செல்வது விசேஷம். பட்டு என்பது உங்க ராசிநாதனான சுக்கிரனுக்கு மிக மிக பிடித்தது. நான் சொல்றது பட்டு, இந்த இடத்துல பியூர் காட்டனை நீங்க அணிஞ்சிட்டு போறதை தவிர்த்துக்குங்க. நான் சொல்றது பட்டு மினுமினுக்க கூடிய ஆடைகளை அன்னைக்கு அணிந்து கொண்டு போய் நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யலாம். உங்க ராசிநாதன் சுக்கிரன் தான் உங்களுக்கான பதவியை, உங்களுக்கான வெற்றியை, உங்களுடைய பிரபலத்துவத்தை, நீங்க புதுசா கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க உங்கள் மக்கள் மத்தியில பரிச்சயம் இல்லைனா கூட சரி, மகாலட்சுமி நினைச்சிட்டா நீங்க பிரபலத்துவம் பெற்ற நபராக வருவீர்கள். 10ம் 10ஆவதுக்கு அவர் தான் உங்களோட ராசிநாதன். அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் 16 செல்வத்தையும் வைத்திருக்கக்கூடியவர். அப்ப கண்டிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்யற அன்னைக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு நாளை பார்த்து, இப்ப ஏப்ரல் 4 அல்லது ஏப்ரல் 6 நீங்க வேட்புமனு தாக்கல் செய்றீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஆலயத்துல மகாலட்சுமி அஸ்திரவேலியை செஞ்சுட்டு அதன் பிறகு போய் வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. உங்களோட வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்க என்ன செய்யுங்க, கமெண்ட்ல போயிட்டு ஜெய் மகாலட்சுமின்னு மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு விசேஷமாக சோழி பிரசன்னத்தின்படி ஏதாவது ஒரு சிறப்பு பரிகாரம் இருந்தாலும் அல்லது சிறப்பு ப்ரிடிக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்லயே நான் ரிப்ளைல போடுறேன். இப்ப நம்ம 12 ராசிக்கும் பார்த்துட்டோம். இதுல சில நாட்கள் சிலருக்கு சென்டிமெண்டா எனக்கு சரியா வரலன்னு நினைப்பீங்க. ஒரு சிலருக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கலாம், அல்லது இதை விட வலிமையான நாள் இருக்கலாம், அல்லது நான் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிபடாம இருக்கலாம். அவங்க எல்லாம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான தெளிவையும் விளக்கத்தையும் பெறலாம். உங்க லக்னத்தின்படி வேற நாள் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு, வேற எந்த தேர்தல் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் ஒண்ணு கமெண்ட்ல பதிவிடுங்க, அல்லது கட்டாயமாக எங்களோட அலுவலக என்னை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க 12 ராசியில எதுல பிறந்திருந்தாலும் சிவபெருமானையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செஞ்சுட்டு வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. உறுதியான வெற்றி உங்களுக்கு எல்லோருக்குமே கிடைக்கும். உங்கள் ஆசையும் உங்கள் கனவும் நனவாகும். நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த இந்த வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில மீண்டும் வருமான்னு தெரியாது. இந்த வாய்ப்பை வெற்றி வாய்ப்பாக, மணிமகுடம் சூடும் வாய்ப்பாக மாற்றிக் கொள்வதற்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. உங்களுக்கு பல்வேறு தேர்தல் ஆலோசனைகளும் ஜோதிட ரீதியாகவும் நாள் நட்சத்திரத்தின்படியும் கோள்களின் அமைப்பின்படியும் நான் அடுத்தடுத்து வீடியோ பதிவு போடுறதுனால அதை எல்லாத்தையும் நீங்க நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும். அதே மாதிரி பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க ஃப்ரெண்டோ, உங்க ரிலேட்டிவ்ஸோ, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.